ரஹீம். அன்பர்ந்த இணையர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் என தொடங்கி அமெரிக்கா ஈரான் போர் என வந்து ஹர்மூஸ் ஜலசந்திக்குள்ளால் சுருங்கி இப்பொழுது நேற்று திடீரென்று மீண்டும் ஒரு முறை சரணடைவதில் எந்த தப்பும் இல்லை என்று ட்ரம்ப் சரணடைந்து விட்டார். திடீரென நான் இன்னும் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இனிமே அடிப்போம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்கள் வசமாக வாய்க்க பெறுமோ அப்போதெல்லாம் நாங்கள் தாக்குவோம். அதுக்கு மேல அமெரிக்கா தாக்கியது என்று சொன்னால் எங்களுடைய பதிலடியும் இருக்கும். இது அப்பாஸ் அஹார்ஜின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சருடைய தெளிவான அறிவிப்பு. அடுத்து பென்டகன் நேற்று நாம் சுட்டிக்காட்டியதை ஒரு 600 பேர் இறந்தார்கள் ஜோர்டான்ல அப்படின்னு சொன்னேன். அந்த தாக்கம்தான் இப்போ ஒரே சரண்டரா போயிருக்கு. அது 600 சில நேயர்கள் 6000 இருக்கும், அவர்களே 600 ஒத்துக்கிட்டா 6000 இருக்கும்னு அது ஈரானுடைய சேட்டலைட் இமேஜ் சொன்னது. அதுல இந்த மாதிரி இழப்புகளை சமாளிப்பதில் அல்லது திசை திருப்புவதில் அமெரிக்கா மிகவும் சாமர்த்தியமானது. அதுதான் ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வைப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். வரலாறு காணாத ஒரு ஒப்பந்தம் அங்கே கையெழுத்தாகிவிட்டது என்று சொன்னான். இப்போ ஏற்கனவே காசாவில் ஒப்பந்தமான கையெழுத்து என்ன ஆயிற்று என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. இப்போ இந்த தோல்வியை எப்படி மறைக்கிறது என்று சொன்னால், அந்த இறந்தவர்கள் காயம்பட்டவர்கள் இவர்களை அது கேட்டகரைசேஷன் பிரிக்கிறது. ஒன்று கப்பல் படையில் இறந்தவர்கள், அது இதுவரைக்கும் 310ங்கிறாங்க. இது 310 தானாங்கிறது கேள்விக்குறிக்கு உள்ளது. அடுத்தது கில்ட் இன் ஆக்ஷன். ஒன்று நேவல் ஃபோர்ஸு, இன்னொன்று கில்ட் இன் ஆக்ஷன், இன்னொன்று மிஸ்ஸிங். அதுக்கு பிறகு ஒரு புது கேட்டகரி வந்திருக்கு, ஓவர்சீஸ் காம்பேக்ட் ஆபரேஷன், கடல் கடந்த தாக்குதல். இப்படி 4 வகைப்படுத்தி 4 வகையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேரை காட்டி இந்த 600ங்கிற எண்ணிக்கையை பல்வேறு விதத்திலையும் மறைக்கிறது. ஆனால் இன்னைக்கு காலையில நியூயார்க் டைம்ஸ் போட்டு கிளின்னு கிழித்து விட்டது, எல்லா உண்மைகளையும் வெளியே போட்டு விட்டது. நம்ம அதை சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அடுத்தது இப்போ ஏன் உடனடியாக சரண்டருங்கிறதுக்கு ட்ரம்ப் சொல்லக்கூடிய காரணத்தை தான் ஓல்டு மீடியா சொல்லுது. ஏன்னா உலகத்தில் ஒரு முக்கியமான நாட்டினுடைய, பெரிய நாடு வல்லரசுலாம் இப்போ சொல்லுறது இல்லை, முக்கியமான நாட்டினுடைய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் சொல்வதால் அதை சொல்லுகிறார்கள். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, பேச்சுவார்த்தையில் ரொம்ப முன்னேற்றம் வந்துட்டு, ஹர்மோஸை பற்றி கூட பேசிட்டாங்களாம். அதை நியூயார்க் டைம்ஸ் இன்னைக்கு காலையில் விமர்சிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஹர்மோஸு இப்போ ஈரானு கையில் உள்ள ஒரு ஆயுதமாக மாறிவிட்டது. ஸ்ட்ராட்டஜிக் லிவரேஜ் ஓவர் ஹர்மோஸ். அது ஹர்மோஸை வச்சு தான் இனிமேல் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. அதனால ஹர்மோஸ் இதை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஈரான் பேச்சுவார்த்தையில் இப்பொழுது பேசுவதற்கு எதுவும் இல்லை, நீ வாக்களித்தவற்றையெல்லாம் நிறைவேற்றி அதற்கு பிறகு அடுத்த கட்டத்தை பற்றி பார்ப்போம் என்று தெளிவாக சொல்லிவிட்டதுன்னு. அப்போ ஆயுதங்கள் குறைந்து போனது தேவையில்லாமல் இலக்கு. அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ நோக்கர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்கா தாக்கக்கூடிய இலக்குகள் தேவையில்லாத இலக்குகள். ஒன்று குசும் ஐலண்டு, அது காலியாக இருக்கு, திரும்ப திரும்ப போய் அதை அடித்து என்ன செய்ய போற, ஒன்றும் இல்லை. பந்தர் அப்பாஸ், இப்படி 1-2 தொடர் தாக்குதல்களுக்கு அது என்ன தொடர் தாக்குதல்கள் நடப்பது எந்த புண்ணியமும் இல்லாத தாக்குதல். அதுக்கு பிறகு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கு என்னன்னா, அதாவது இனிய ஈரானில் தாக்குவதற்கு இலக்கு இல்லை, அவன் மிசிலை வச்சு காய்ச்சிட்டு இருக்கான், மிசில் பக்கத்திலே நீ போக முடியவில்லை. ஆக இதையெல்லாம் சேர்ந்து ஒரே ஐடியா ஒரு சரண்டர். ஆனால் இந்த சரண்டர் ரொம்ப நாள் நீடிக்காது. திரும்பியும் ஈரான் அடிக்க ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு ஐ வாண்ட் டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈரானை முற்றாக அழித்து விடுவேன்,
வில் ஹிட் ஹார்ட். அப்போ அதை வந்து நியூயார்க் டைம் சொல்லும்போது ஒரே வார்த்தையில் சொல்லுது, 6 மாசமா யுத்தத்தில் என்னத்தையா கிழிச்ச அப்படின்னு. இப்போ ஜோர்டான் பேஸ் ஃபுல்லாக அழிக்கப்பட்டு விட்டது. அதிகமானோர் அங்கே இறந்திருக்கார்கள் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, இன்னொரு துணை சாட்சி என்னவென்று சொன்னால், இந்த ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட் வந்து இஸ்ரேலுக்கு அதிகமாக போயிருக்கு. இந்த இஸ்ரேலுக்கு இந்த ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட் போகும்போதெல்லாம் இறந்தவர்கள் அங்கே இருந்து மீட்கப்படுகிறார்கள், அங்கே இருந்து அமெரிக்கா கொண்டு வரப்படுகிறார்கள் என்ற அர்த்தம். இது முன்னாடி பலமுறை நடந்திருக்கு, இப்போவும் ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட் போயிருக்கு. அதனால அமெரிக்கானுடைய ஃபீஸ் போச்சு தான் சொல்லணும். அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தால், காசாவில் ஒரு நம்ப முடியாத ஒரு செய்தி, காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நேற்று ஒரு பெரிய மராத்தான் ஓடி இருக்காங்க. டு ஹைலைட் சைல்டு ஜெனோசைடு, குழந்தைகள் கூட்டுப்படுதலை செய்வதை உலகத்துக்கு அறிவுறுத்துவதற்காக அவர்கள் ஒரு பெரிய மராத்தான் ஓட்டம் ஓடி இருக்காங்க. மரணம் அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. நேற்று 14 பேரை கொண்டு இருக்கான். அதாவது இஸ்ரேல் வந்து காசாவில் போர்னு அர்த்தம். இப்போ ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வைக்க போகுது அப்படி இப்படின்னா, ஆனால் பிஐகே நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஹமாஸும் இப்போ கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி தெரியுது. 10 ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இஸ்ரேலுக்குள்ளால வாழக்கூடியவங்க, யார் நம்ம அப்பாஸ், முகமது பின் அப்பாஸ் இருக்கார, அந்த முகமது ஃபத்தா அப்பாஸோடைய கூட்டம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் அரண்டு போய் கிடக்குது, ஜோர்டானில் அடி உழவுல, இங்கே ஜோர்டான் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் எட்டி அடித்தா இஸ்ரேல் அரண்டு போய் கிடக்கு, அதனால் எல்லா ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கிட்டோம்னு. ஆனால் கூட்டுப்படுகொலையில் நிறுத்தலை. அது காசால இருந்து வெளியே வருங்கிறத எவனாவது நம்பினான்னா, அதை நம்பி ஆயுதத்தை வச்சான்னா அவன் முட்டாள் ஆயிடுவான்ங்கிறது தான் அதனுடைய நிலை இப்பொழுது. அடுத்தது லெபனான்லேயே அதே தான் நடக்கு, தாக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் ஹிஸ்புல்லா வந்து பீஸ் அக்ரிமெண்ட் இருக்குன்னு சும்மா இருக்கல, ஹமாஸ் மாதிரி சும்மா இருக்கல, திரும்ப தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆக எந்த அளவுக்கு இப்போ அமெரிக்கா பைத்தியக்காரன் ஆகிவிட்டது என்று சொன்னால், நேற்று இந்த துணை ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செட்டிலர்ஸ் வந்தேரிகள் எல்லாம் கூப்பிட்டு மேக்கரையில் ஒரு கூட்டம் நடத்திருக்கான். அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அமெரிக்கா ரொம்ப குத்தலாக பேசியிருக்கான். அமெரிக்க இராணுவ வீரர்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்காக, அதற்கான செலவை அமெரிக்காவினுடைய வரி கட்டுபவர்கள் செலவு செய்கிறார்கள். தே பூட் த பில் அப்படின்னு இருக்கான். அவங்க தான் அந்த செலவினத்தை பார்த்து கொள்கிறார்கள், நாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் என்று. இது இந்த வார்த்தை வெளியில் வந்தோன்னா ஒரு 4-5 கட்டுரை. அதில் சிலதே நத்தையானவங்க ரொம்ப புத்திசாலியா ஒரு எப்ஸ்டீன் ஃபைலை வச்சு ட்ரம்ப் இதில் இறக்கி விட்டாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு முன்னாடி அமெரிக்காவில் யாரும் இல்லை, உயர்மட்ட அதிகாரிகளும் இல்லை. ட்ரம்ப்புக்கு பின்னாடி யாரும் இல்லை. ட்ரம்ப் இல்லைன்னா இந்த யுத்தம் எப்போவோ முடிஞ்சிருக்கும். அதனால் நத்தையானவங்க ரொம்ப சாதுரியமா ட்ரம்ப்பை ட்ராப் பண்ணி விட்டுட்டான் ஈரானோட. இவன் யுத்தத்தை முடிக்க முடியாமல் இப்போ ஒரே அடியாக சரண்டர் ஆகியிருக்கான்னு நிறைய கட்டுரைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி அடிக்கடி சரண்டர் ஆவதும், அதுக்கு பிறகு ஏதாவது கொஞ்சம் 2 மிசைல் கிடச்சா தாக்குறதும். ஏன்னா இப்போ பேட்ரியாட் இல்லை, டேவிட் சிங் இல்லை, அயன்டோம் இல்லை, இந்த வான்வழி தடைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்பதுதான் மிக முக்கியமான காரணம். அதனால் இனி ஈரானிடம் அடி வாங்க முடியாது என்ற நிலைக்கு அரபு நாடுகளும் வந்து விட்டன. அரபு நாடுகள் ஒரு அதிசயமிக்க அறிவிப்பை செய்திருக்கின்றன. ஈரான், ரஷ்யா, சைனா இவங்களோடு நாங்கள் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டு நிம்மதியாக வாழ விரும்புகிறோம். அமெரிக்காங்கிற பெரிய சைத்தான் எங்களை விட்டு போனால் போதும். சைத்தாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை, அமெரிக்கா வெளியே போய்விட்டால் போதும்னு. சவுதியில் அதிகமாக எதிர்ப்பு குரல் கொடுக்க முடியாது. ஆனால் சவுதியை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் வாழ்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ட்வீட்டில், அதாவது எக்ஸ் தளம் இதில் எல்லாம் தங்களுடைய கருத்தை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு தளம் அமைப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு. ஜோர்டானில் ஒரு மக்கள் புரட்சியாக மாறலை, அதுக்கு குறைவாக எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே ஈரானுடைய யுத்தத்தில் அது சாதிக்க நினைத்த வளைகுடா பகுதிகளில் இருந்து அமெரிக்காவை விரட்டுவது என்பது
இப்பொழுது இராணுவ ரீதியாக முடிந்திருக்கிறது. அது பேச்சுவார்த்தையின் மூலம் முடியவில்லை என்பது வரலாற்றில் எப்பொழுதுமே பதியப்பட வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.